சினிமா என்பவள் 1000 இளைஞர்களின் வாழ்வை சூறையாடி எவனோ ஒருவனுக்கு மாலையிடுவாள். தம்பி வந்து சென்னையில இருந்து வந்திருக்கான். ஸோ இவன்கிட்ட வந்துட்டு சென்னை லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்க போறேன். இவன் பேர் வந்து சுரேந்திரன், என் கூட பிறந்தவன். சென்னையில வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது ஒரு பெரிய படத்தை எடுத்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் தானே சொல்லணும். மெசேஜ் சத்தியமா சொல்ல மாட்டேன். என்ன சொல்றீங்க? இங்க மெசேஜ் சொன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நல்ல படம் எடுப்பேன். இப்போ எதுல ஒர்க் பண்ணீங்க? திருமல் தாண்டவ படங்கள் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைனலி பரத் ஒரு பண்ண வெப் சீரிஸ். ஃபைனலி யூடியூப் சேனலுக்கு அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு அந்த வெப் சீரிஸ். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்ப வந்து சென்னையில எப்ப டைரக்டர் வாய்ப்பு தேடி அலைய ஆரம்பிச்சிருக்கேன். அலைஞ்சிட்டு இருக்கேன் தானே. கண்டிப்பா அதானே பண்றீங்க? அல்ல அதான் உண்மையிலே அதான் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவுமே இப்போ அதான் கொஞ்சம் எக்கனாமிக்கல் சோர்ஸையும் பார்த்துக்கிட்டு அட் தி சேம் டைம் ஒர்க் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கேன். வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன். வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கல, இனிமேல் தேட போறேன். கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நல்ல புண்ணியாத்மா வந்து சேருவார். ஓகே சரி. இப்போ சென்னை லைஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் சோத்துக்கு நல்ல கேள்வி. இல்ல அப்பப்போ அசோசியேட் டைரக்டரா ஏதாவது, அப்புறம் நண்பர் ஒருத்தர் கேமராமேன் இருக்காரு. ஸோ அப்பப்போ சின்ன சின்ன ஷூட்டுக்கு டெம்பரவரியா போறது, அப்புறம் சம்டைம்ஸ் சின்ன சின்ன இந்த மாதிரி சினிமா ஃபீல்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ணி அதில் கிடைக்கிற கணிசமான பணத்தை வந்து வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் மட்டும் வச்சு கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு அப்புறம் தங்குற இடம் கொடுக்குறாங்களா? தங்குறது திங்கிறதுலாம் கிடைக்காது. ஷூட் டைம்ல மட்டும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒர்க் பண்றதுக்கு சேலரி கொடுப்பாங்க, கேரண்டி. முன்ன மாதிரிலாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு சேலரி கிடையாது, அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போலாம் டைரக்டர்ஸே நல்லா கேர் எடுத்துக்கிறாங்க. நான் ஒர்க் பண்ணதில் வந்து டீனோ ஆகாஷ்னு ஒருத்தர் டைரக்டர் இருந்தார். அவர் என்ன நடந்தாலும் சரி, டைமுக்கு ஃபுட்டு போயிடணும், ஒர்க் பண்ணவங்களுக்கு காசு போயிடணுன்றதுல ரொம்ப கேராக இருந்து டீம் கிட்ட சண்டை போட்டு எங்களுக்காக எல்லாம் பண்ணார். அந்த அளவுக்கு கொஞ்சம் டெடிகேட்டடான மனுஷன். நல்லா பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆகணும்ட்டு சென்னை போன போது உங்க அனுபவம் எப்படி இருந்தது? இந்த யாரை கேட்டாலும் சென்னை வந்தாலே வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல டைரக்டர் ஆகணுன்ற கனவோட சென்னை போய் இறங்கின போது இருந்த அந்த லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்லுப்பா. ஆக்சுவலாக அது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஸ்டோரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 2008-9 நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்துட்டு ஏஜ் அப்போ உனக்கு ஒரு 19 இருக்கும். 19 வயசுல கிளம்பிட்டேன். 19-18 வயசுலயே கிளம்பியாச்சு. யாரையுமே சென்னையில தெரியல. ஸோ நேராக எங்கே போகிறதுன்னு யோசிக்கும் போது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் கிடைச்சது. நேராக போய் பைய போட்டாச்சு. லைட்டாக பாய் வச்சு போடுற மாதிரி 2 நியூஸ் பேப்பர் போட்டு படுத்தாச்சு. முடியும் இல்ல, உள்ள சூப்பரா இருக்கும். அங்க கொசுக்கடி இருக்காது. நல்ல பிரம்மாண்டமான ஒரு மாளிகை மாதிரி இன்டீரியர் இருக்கும். நிறைய பேர் படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நீ சொல்றது உண்மையா நான் கேக்குறேன். ஆமா, நிஜமாவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் தூங்குவாங்க. சென்னையில வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நொச்சிக்குப்பம் பீச்ல நிறைய இடங்கள்ல நிறைய பேர் தூங்குவாங்க. அந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல முதல் நாள் நான் போய் தங்கினேன். அழகா படுத்து தூங்கியாச்சு. செகண்ட் டைம் வந்து போய் தங்கினேன். ஹாய் அப்படின்னு ஒரு 2-3 பேர் நெய்பர்ஸ் பழக்கமானாங்க. தேர்ட் டே போகும்போது ப்ரோ உங்கள் இடம் அங்கே இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் ஏட்டா நான் சொன்ன மாதிரி என் வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அன்றைக்கி நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வெளியே வரும்போது அவங்களும் வந்தாங்க. என் வண்டியை பார்த்துட்டு, என்னங்க இவ்வளோ பெரிய வண்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கீங்க என்னங்க? ஒரு சின்ன சிரிச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் அவர்லாம் டீ குடிக்க போவோம். எனக்கு அந்த மாதிரி வீடற்ற நண்பர்கள் கொஞ்சம் கிடைச்சாங்க. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஒரு 1 வீக்கோ என்னமோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தங்கினேன். ஹை ப்ரோ தான் உங்கள் இடம் ரெடியாக இருக்குது அப்படின்னாங்க. முதல் 2 நாள் தான் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அழகாக தலகாணி மாதிரி பேகை வச்சுட்டு நியூஸ் பேப்பரை விரிச்சு போட்டு படுத்து ஹெட்ஃபோனை காதில் போட்டு கேட்டால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க. வாய்ப்பு ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு நான் கேட்கலான்ட்டு இருக்கேன். ஸ்கிரிப்டிங் எல்லாம் நல்லாவே இருக்குது, கதையெல்லாம். ஸோ முடிச்சுட்டு பண்ணலாம். ஒரு நயன்தாரா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த மாதிரி லேடி சப்ஜெக்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் பண்ணுவேன். மேபி இந்த வருஷத்துக்குள்ளே டைரக்டராக பார்க்கலாம். ஷுர். புதுசா சென்னைக்கு வேலை தேடியோ வாய்ப்பு தேடியோ பல பேர் டெய்லி நிறைய பேர் வந்து சினிமா வாய்ப்புக்காக சீரியல்ஸ்க்காக நடிக்கிறதுக்கு பல பேர் வந்து சென்னை வராங்க. அப்படியே உள்ள ஃபீல்டுக்குள்ள என்ட்ராகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றது, வாங்க தைரியமா. அதுதான்
யாரு நம்ம இவரு அருண்ராஜா காமராஜாவா தியாகராஜ குமாரராஜா சொல்லுவாரு, மதுரை ஏறணும்னா மதுரை பஸ் ஏறணும். தியாகராஜா குமாரராஜா ஆரண்யகாண்டம் டைரக்டரா? ஆர்டின் டைரக்டர். அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அவரு ஒரு புக்ல இருந்து படிச்சிருப்பாரு, நான் அந்த புக்கும் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க போகணும்னா நீங்க வந்துதான் ஆகணும். நான் வந்தனாலதான் சென்னையில பஸ் ஸ்டாண்டில் படுப்பேன், சோத்துக்கு வழி இருக்காது. ஆக்சுவலாக ஒரு நாள்லாம் சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்டில் தூங்கும்போது நாய் ஒன்று லபக்குன்னு இந்த இடத்துல பிடிச்சிருச்சு. உடனே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வேகமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் தனியாக தூங்குறது தப்பு, கூட்டத்தோடு தூங்கணும்னு கற்றுக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போய் தூங்கிட்டேன். அது மாதிரி இருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுனால எப்போ வேணால் வாய்ப்பு கிடைக்கும், யாரை வேணால் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ என்னோட புண்ணியத்தில் என்கிட்ட ஒரு வண்டி இருந்துச்சு. அந்த வண்டியை வச்சு நான் ரேப்பிடோ ஓட்டுவேன் நைட்டில். அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி லைஃப் போயிட்டு இருக்கு. புதுசா சென்னை வர்றவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? டெஃபினட்டா இப்பெல்லாம் யாரும் ஃபேஸ் பண்றது இல்லை, எல்லாரும் யாராவது தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஒரு கான்டாக்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் கஷ்டப்பட்டு தான் வரணும்ல எந்த அவசியமும் இல்லை. நம்மளுக்கான கான்டாக்ட் இல்லை, கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்தாவே போதும். நான் பணம் எல்லாம் எடுத்து திரும்ப திரும்ப கரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்தேன். இது என்னோட லைஃப் தான், அவ்வளோதான். பெண்கள் இதே மாதிரி வாய்ப்பு தேடி பெண்கள் வந்தாங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே சென்னை சேஃப்டியா வரலாமா? இன்னைக்கு ரேஞ்சில் சென்னை ஃபீல்டுக்குள்ள முக்கியமா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், டைரக்டர் ஆகணுன்ற கனவோட, ஃபிலிம்ல நடிக்கணுன்ற கனவோட. தட்ஸ் a good question. நீங்கள் டைரக்டர் ஆகணும் இல்லை ஒரு டெக்னிக்கலில் இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு சேஃப்டி சென்னை செம்ம சேஃப்டி. அப்படியா? ஆமாம், க்ளீன் தான். நீங்கள் கரெக்டான கான்டாக்டை பிடிச்சி எங்கேயாவது ஒர்க் பண்ணாலே போதும். இப்போ நிறைய அந்த யூடியூபர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்கோப் நிறைய வந்துருச்சு, நிறைய ஜாப் ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு இன்கம்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு இங்கே எல்லாமே உங்களுக்கு சென்னை கொடுக்கும். ஆனால் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு மட்டும் பொண்ணுங்க வர்றதா இருந்தால் ஒரு கான்டாக்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சொல்லுங்க வீண் பண்ணிடுவாங்க. உஷாராக இருக்கணும். அது நல்லவங்க கண்ணில் பட்டால் நல்லது நடக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா எல்லாத்துக்கும் தயாராக தான் வரணும். அது வைரமுத்து சொல்கிற மாதிரி தான், சினிமா என்பவள் 1000 இளைஞர்களின் வாழ்க்கையை சூறையாடி எவனோ ஒருவனுக்கு மாலையிடுவாள். ஸோ மறுபடியும் சொல்லுங்க. சினிமா என்பவள் 1000 சொல்லுங்க. இது வைரமுத்து சொன்னதா? நான் இப்போதான் கேள்விப்படுறேன். அதுதான் அந்த மாதிரி தான். இது ஒரு கேம்பிளிங் தான், கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனால் முயற்சி பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். பண விஷயத்துல யாரை நம்பலாம் சென்னையிலலாம்? யாரையும் நம்பாதீங்க. யாரையும் சென்னையில் இல்லை, எங்கேயுமே உலகத்தில் எந்த மூலையிலுமே பண விஷயத்துல யாரையும் இல்லை. இப்போ நீயே கூட வந்து சென்னை பணம் ஆரம்பத்துல உனக்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன், எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ப்ரொடியூசர்லாம் பார்க்கறதுக்கு அமௌண்ட் கொடுங்க, பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி ஆட்டையை போட்டுலாம் போயிருக்காங்க. அப்புறம் நடிகை ஆக்கறன்னு சொல்லி பணம் வாங்குறதுக்கு அந்த மாதிரி கேங்கெல்லாம் இருக்கு. அதான் சொல்றாங்களே, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க இப்போலாம். அது உண்மையா என்ன? 100% உண்மைதான். எல்லாருக்குமே அந்த ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்து தான் ஆகணும். அதனால அதில் தெளிவாக இருக்கும். நிறைய பொண்ணுங்க தைரியமாக எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக போராடுறாங்க. ஆனால் அந்த டைம் போல இப்போ அவ்வளோ ஒன்றும் எச்சையா யாரும் இல்லை. இப்போ இந்த நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, சென்னையில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்ட்டு வராங்கன்னா பணம் வந்து சில இடங்கள்ல வந்து கேட்கறதா சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி பணத்தை கேட்கறாங்களா இல்லை அந்த மாதிரி கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா ஆயிடலாமா? கேட்குறாங்க, ஆனால் பணம் கொடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு லஞ்சம் தானே. அந்த மாதிரி கொடுத்து கிடைக்கிற எதுவுமே சரியா அமையாது. நல்ல பொருள் உன்னை வச்சு கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எவனும் உன்கிட்ட பணத்தை கேட்க மாட்டான். ஆம்பளை கிட்ட பொம்பளை கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டான். பெண்களுக்கு சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தா சேஃப்டி எல்லாம் இருக்கா? இந்த டைம்ல நிறையவே சேஃப்டி இருக்கு. அதான் முன்னாடி இருந்த மென்டாலிட்டியை விட இப்ப நிறைய சேஞ்ச் இருக்கு. அந்த பழைய மனுஷங்க இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பழைய இது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். சரியா போயிடும். அது எப்பவுமே அதுதான் சொல்றது, அது பெண் என்னும் பூவை சுற்றி திரியும் வண்டுகள் கூட்டம் இயற்கை தான். அது ஆனா முன்னை விட இப்போ கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க, அவ்வளவுதான். அதான் உன்னை எந்த விஷயத்துலயும் எப்படி யாரும் கம்பல் பண்ண போறதில்ல, யாரும் உன்னை கட்டாயப்படுத்த போறதில்ல. ஜஸ்ட் உன்னுடைய முடிவுகளை யாரும் தடுக்கவும் போறதில்ல, அவ்வளவுதான். உனக்கு வேணும்னா நீ ட்ரை பண்ணு, அவ்வளவுதான். இல்ல நானே கூட வந்துட்டு நாமக்கல்ல ஒர்க் பண்ணும்போது ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு 12 மணிக்கு ஷூட் முடிச்சுட்டு போவோம். ஒரு 10 பசங்க அந்த சேனல்ல ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாள் கூட எனக்கு வந்து எந்த மிஸ்பிஹேவிங்கும் நடந்ததே கிடையாது. இத்தனை வருஷத்துல சொல்றேன் நானே வந்துட்டு. ஆமா அதெல்லாம் சொன்னேன், பயங்கர ஜென்யூனா இருக்கும். பசங்க பொண்ணுங்க நாங்களாம் சென்னை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நைட் 2 மணிக்கு கூட பொண்ணுங்க நின்று சாப்பிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இதுலதான் வந்து பேர் கெடுறதே தவிர எல்லாமே இங்க பர்ஃபெக்டா தான் இருக்கு. சென்னை சேஃப் தான், பயங்கர சேஃப். சிட்டி சூப்பரா இருக்கு. நைட்ல நான் ரேபிடோ ஓட்டுவேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்.
ராபிடோவில் என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்? இல்லை கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் தான் கிடைக்கும். பட் என்னன்னா எதுவுமே வேலை பார்க்காத ஊரை ஏமாத்துறதை விட நம்மளும் ஒரு வேலை பார்க்கறோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். நம்ம சர்வைவலுக்கு நீ சொல்கிற மாதிரி சோத்துக்கு அது சப்போர்ட்டாகவே இருக்கும். எவ்வளவு நேரம் ராபிடோவில் வேலை செய்யலாம்? விமென்ஸுக்கு ராபிடோ பண்ணலாமா என்ன? தாராளமாக பண்ணலாம். ரேபிடோ இருக்கு, ஜொமேட்டோ, ஸ்விக்கி இருக்கு. நான் ரேபிடோ ஏன் எடுத்தேன்னா அதில் எந்த விதமான கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் பிடிக்காது, இன்னொருத்தவங்க கிட்ட கையை கட்டி வேலை செய்கிறது. ஸோ அதனாலேயே நான் என் வாழ்க்கையில் பாதி நேரங்களில் வந்து சொந்த தொழிலே கழிச்சிட்டேன். அதனால நிறைய தொழிலும் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் பேக்கப் பிளான்ஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா ரேபிடோ வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டலாம், கஸ்டமர்கிட்ட காசை வாங்கிக்கலாம். ஒரு ஆப் மூலமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணாமலே தவிர டைரெக்டாக உன்னை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. மென்டலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இன்கம் கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அப்போ பார்ட் டைம் ஜாபாக இப்போ விமென்ஸ் வந்து சென்னைக்கு வந்தாங்கன்னா எனி டைம் என்ன இந்த ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பண்ணலாம். பொண்ணுங்களாம் நிறைய பேர் ஜொமேட்டோ, ஸ்விக்கி பண்ணுறாங்க, சூப்பராக ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, என்ன வேணால் பண்ணலாம் பாஸ். நம்ம நினச்சா பண்ணலாம். முதல் நாள் ரேபிடோ ஓட்டும் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. முதல் நாள் பஸ் ஸ்டாண்டில் படுக்கும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. முதல் நாள் அந்த ஊரில் நிற்கும் போதும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பல நாள் தனிமையில் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், என் பொண்ணை நினச்சி, வாழ்க்கையை நினச்சி. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும். பாதி கடை தாண்டி விட்டு இப்போ ஓகே, சென்னை என்னை ஏற்றுக்கொண்டது. சரி, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் வரணும் மாறா. நம்ம வரணும் மாறா, மாறா ஜெயிச்சிடறோம் மாறா. அதான் நம்மள மாதிரி பசங்களுக்குலாம் சக்ஸஸ் இஸ் நாட் an option, it's must. அப்புறம் நான் சொன்னது மைண்டில் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? உனது வெற்றி எனது வெற்றி மட்டும் அல்ல, அது தலைமுறை. உனது வெற்றி உனது வெற்றி அல்ல, ஒரு தலைமுறைக்கான வெற்றி அப்படின்னு அடிக்கடி நான் இவங்கிட்ட சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஜெயிச்சோன்னா அந்த வெற்றியை வந்து நம்ம மட்டும் கொண்டாட மாட்டோம், நமக்கு பின்னாடி வர தலைமுறை வந்து அதுலேருந்து எழுந்து வருவாங்க அப்படின்றது என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை. ஸோ இவன் எப்போல்லாம் சோத்து போகிறானோ அப்போல்லாம் நான் இவங்ககிட்ட சொல்லுவேன், டே இந்த சக்ஸஸ் வந்து உனக்கானது கிடையாது, ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கான சக்ஸஸ்ஸு. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு வந்து உன்னை ரெடியாக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டு. நிறைய விஷயங்களில் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்கிட்ட நான் ஒரு பாசிட்டிவிட்டி என்ன பார்ப்பேன்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவிட்டி சுற்றி இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவிட்டியை பார்ப்பான். அதுதான் இவன். அது கரெக்ட் தான். ஆமாம். சரி, சீக்கிரமா படத்தை எடுத்துரு. நல்ல வார்த்தை. உனது வெற்றி உனதல்ல, உன் தலைமுறையின் வெற்றின்றது. அந்த வார்த்தை கேட்டதுலேருந்தே நான் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சேன். கரெக்டு தானே, என் மாமா, என் சித்தப்பா, என் அண்ணா அங்க இருக்கா அப்படின்ற நம்பிக்கையே நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வரும். வாழை மரமா இருந்தா 1-2 தான் வளரும், ஆலமரமா இருந்தா நிறைய வளரும். அதுதான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்டர்வியூ. அண்ட் இந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ பெண்கள் யாராவது இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே தான் நான் வந்து இன்னைக்கு இவங்ககிட்ட உங்கள் சார்பில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். நீங்கள் யாராவது வாய்ப்பு தேடி சென்னை போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிற அட்வைஸ், பயப்படாதீங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு என்ன ஃபீல்டுக்குள்ளே வேணும்னாலும் நீங்கள் வந்து சக்ஸஸை கொடுங்க. பாய் சொல்லிடு. Follow your heart.